கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கிறதோ அதுபோல் ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு ஊழியர்களுக்கான அரசு பணி சேர்வதற்கான தேர்வுகள், அந்த தேர்வுகளுடைய கேள்வித்தாள்கள், வினாக்களெல்லாம் லீக் செய்யப்பட்டு கசியவிடப்பட்டு, கேள்வித்தாள்கள் கசியவிடப்பட்டு, அந்த மார்க் ஷீட் திருத்துதலில் கூட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு நபரிடமும் அந்த தேர்வு எழுதியவர்களும் 15 லட்சம் 20 லட்சம் என்ற அளவிலே மிகப்பெரிய ஊழல், அந்த குண்டர்களுடைய ஆட்சி என்று நாம் சொல்கின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, அந்த குண்டர்களுடைய ஆட்சியில் அந்த மாநிலத்தில் சுதந்திர இந்தியாவில் வரலாறு காணாத அளவிற்கு மிக மோசமான ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 மார்க் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் தேர்வாகவில்லை, ஆனால் 40 மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை, அதிருப்தியை உருவாக்கியதோடு மாணவர்கள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அங்கே அமைதியான முறையில், மிகவும் அமைதியான முறையில், யாரையும் எதிர்த்து எந்த கோஷங்களையும் எழுப்பாமல், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பாமல், வன்முறையில் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளை, முதலமைச்சரை சந்திப்பதற்காக சட்டசபைக்கு நாங்கள் செல்கிறோம் என்ற பொழுது அங்கு அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்யப்பட்டு, அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு, அவர்களை வாட்டர் கேனான் என்று சொல்லப்படுகிற தண்ணீரை பீச்சடித்து, அதே மாதிரி அங்கு இருந்த மாணவிகள் பலரிடம் மோசமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில கருங்காலிகள் நடந்து கொண்ட விதம் என்பதெல்லாம் உண்மையிலேயே பதைபதைப்புக்குரியவை. பாரதிய ஜனதா கட்சி ஜார்க்கண்ட் மாநில குண்டர்களுடைய ஆட்சியை வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்களுடன் தோளோடு தோள் நிற்போம் நாங்கள் என்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஜந்தர் மந்தரில் அமைதியாக நடைபெற்று கொண்டிருந்த மாணவர்களுடைய அந்த போராட்டத்தில் இதே குண்டர்களுடைய கூட்டணி உள்ளே புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நடைபெற்ற பொழுது ராகுல் காந்தி கடந்த 13 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, தங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை, ஊழல் புரிய முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன்? மற்ற எதிர்க்கட்சிகள் ஏன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று பெயர் சொல்லி அங்கு நீண்ட நாட்களாக டெல்லியில் மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டிவிட்டவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் கோர சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்கிற அதே ஜென்சி அந்த இளைஞர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்தும் புரியாமல் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி
நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய ராஜினாமாவை கோரினார். ஆனால் ஜார்க்கண்டில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தான் அங்கு கல்வித்துறை அமைச்சர். ஏன் அவர்களுடைய ராஜினாமாவை கோரவில்லை? ஏன் உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன் அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, யார் பொறுப்பேற்பது என்பதை ஏன் சொல்லவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக நம் முன்னே எழுகின்றன. உதாரணத்திற்கு, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ணியத்தையுமே குலைக்க செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. நம்முடைய பாராளுமன்றம் துவங்கிய அன்றுதான் இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே பெரிதாக வெடிக்க வைத்தார்கள். அப்பொழுது முதல்ல அவர் சொன்னது, இந்த முதல் 15 நாட்கள் பாராளுமன்றம் நடக்கக்கூடிய நாட்களை வேண்டுமென்றே பாராளுமன்றம் நடக்க விடாமல் செய்வதற்காக பல்வேறு பிரச்சனைகளை சொன்னார்கள். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய ராஜினாமாவை கேட்டார் ராகுல் காந்தி. அதன் பிறகு நீட்டு குறித்து ஒரு விவாதம் வேண்டும் என்று சொன்னார் ராகுல் காந்தி. அதன் பிறகு திரு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், பாராளுமன்றத்தில் விரிவாக இது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி அரசாங்கம் மிக தெளிவாக, நீங்கள் பாராளுமன்றத்தை நடத்த விடுங்கள். சென்னை டி நகரில் மாநில பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.